வணக்கம் மக்களே. மிருத்யுஞ்செயர் அப்படின்னா யாருன்னு தெரியுமா? மிருத்யு அப்படின்னு சொன்னா மரணம், ஜெயம் அப்படின்னு சொன்னா வெற்றி கொள்ளுதல், மரணத்தை வெற்றி கொள்ளுதல் அப்படிங்கிறக்கூடிய பொருளுக்கு உவமையாக கூறப்பட்டவர் யாருன்னா சிவபெருமான் தான். அதனாலதான் அவருக்கு மிருத்யுஞ்சய மந்திரம் அப்படிங்கிறத உபதேசம் பண்ணியிருக்காங்க. அந்த மிருத்யுஞ்சய மந்திரம் அப்படிங்கிறது எதற்கு புகழ் பெற்றது அப்படின்னு சொன்னா சாகா வரம் தரக்கூடிய மந்திரம். அது மரண பயத்தை நீக்கக்கூடியது, ஆயுளை அதிகரிக்கக்கூடியது, மோட்சம் கொடுக்கக்கூடிய அந்த திருமந்திரம். உலக நன்மைக்காக வேண்டி தென்காசி கோயில்ல வரக்கூடிய மே 6ஆம் தேதி இந்த மிருத்யுஞ்சய ஜெப வேள்வி நடக்குது. பக்தர்கள் எல்லாரும் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வருகிற மே 6ஆம் தேதி ஈசனுக்கு உகந்த 1008 சங்குகளை வைத்து சங்காபிஷேகமும் மிருத்யுஞ்சய மந்திரத்தை ஜெப வேள்வியும் செய்து தென்காசி திருக்கோயில் நிர்வாகம் ஆரம்பிக்க உள்ளது. அதனால நம்ம கோடை விடுமுறையொட்டி எங்கே போகிறோமோ இல்லையோ இந்த தென்காசி திருக்கோயிலில் இருக்கக்கூடிய இந்த கூட்டு பிரார்த்தனையான ஜெப வேள்விக்கு மறக்காமல் வந்து கலந்து கொள்ளுங்கள். நன்றி.